ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. போகிற போக்கில் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபிஷ் ஷாப்புக்கு போயிருந்தோம். புது புது வெரைட்டியாக ஃபிஷ் வந்திருக்கு. அவங்க பெட் ஷாப்பை மேலே மாற்றுறாங்க அவங்க. ஆனால் நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன். எல்லாமே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு மீனுமே பாருங்கள். இது டெட்ரான்னு சொன்னாங்க. இதையும் நல்லாயிருக்கு. ஆனால் அது கலர் கிடையாது, வேறு ஏதோ டெட்ரான்னு சொன்னாங்க. இது ஏஞ்சல் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஃபிஷ்ஷுமே நல்லாயிருக்கு. கோல்டு ஃபிஷ் மட்டும் ஒன்று மட்டும் போட்டிருந்தாங்க டேங்க்கில். ரொம்ப ஆக்டிவ் இல்லாமல் ஸ்லோவாக இருந்தது. மற்றபடி எல்லாமே புது டேங்க் செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. நான் ஒரு மீன் வாங்கலாம்னு நினச்சேன். அதே மாதிரி ஒரு மீன் வாங்கிட்டேன். நான் கடைசியில் வீடியோ என்ன அதை நான் சொல்லுதேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபிஷ்ஷும் நல்லா தான் இருந்தது. இதெல்லாம் என்ன ஃபிஷ்ஷுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ஆஸ்கார் ஃபிஷ்ஷு பார்த்தோம். ஆஸ்கார் இதெல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜோடியாக 600 தான் சொன்னாங்க. சூப்பராக இருந்தது, பக்காவாக இருந்தது. இதெல்லாம் பெரிய அக்வாரியம் பண்ணி நம்ம செட் பண்ணி வைக்கலாம். அப்புறம் பார்த்தா இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆம்ஸ்டர் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஒயிட் கலரில் நல்லாவே இருந்தது. கண்ணு நல்லா பாருங்கள், திக் ரெட்டில் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதெல்லாம் இருக்கும்னு நினச்சி பார்க்கல பெட் ஷாப்பில். ஆனால் நான் ஃபிஷ் மட்டும் தான் இருக்கும்னு நினச்சேன் அவங்க கடையில். பெட் ஷாப்பில் நான் இது டேம்டு கிடையாது, அதனால் நல்லா பழக மாட்டேங்கி. நான் இன்னொன்று காட்டுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும் அது. இதிலே பிளாக் கலரில் ஆம்ஸ்டரில் தனியாக நிறையா இருந்தது. தனியாக தான் கிடந்தது. ஆனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. பாருங்களேன், நீங்களே பாருங்கள். நான் வீடியோ எடுக்குது, என் கேமரா கிட்ட தாவுது. அது நமக்கு எதுக்கு வம்பு? இது ஏன் துள்ளி வெளியே விழுந்துட்டால் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். இந்த ஃபிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் நான். இது டைகர் ஷார்க்குன்னு சொன்னாங்க. இதை நான் வாங்கி என் டேங்க்கில் தான் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வாங்குவோம்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு அடுத்த கண்டிப்பாக ஆம்ஸ்டர் வீடியோ கண்டிப்பாக வாங்குவேன், போடுவேன், உங்களுக்கு வீடியோ காட்டுவேன். கொஞ்சம் நேரம் டெம்பரேச்சர் செட் பண்ணுறக்காண்டி நான் டேங்க்கில் எப்போதுமே எந்த ஃபிஷ்னாலும் இப்படி விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணியே உள்ளே போடுவேன். அப்போ தான் ஃபிஷ் டெம்பரேச்சர் செட் ஆகும்னு சொல்லி போடுவேன். கொஞ்சம் நேரம் அப்படியே போட்டுருவேன். எப்படியுமே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்கினாலும் அப்படி போட்டுருங்க கண்டிப்பாக. அப்போ தான் டெம்பரேச்சர் செட் ஆகும் உங்களுக்கு. கௌரவ பார்க்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்புறம் நீங்கள் மெதுவாக ஓப்பன் பண்ணி மெதுவாக விடணும். ரொம்ப பார்த்து விட்டுங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது கொஞ்சம் அப்படியே மாறி இதாகும், உள்ளே போகிறதுக்கு பயப்படும். நம்ம கரெக்டாக தூக்கி போட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும் கரெக்டாக. அது மெதுவாக ஃப்ரெண்ட்ஸ், மெதுவாக விடணும். அதே தான் பாருங்கள். ஓகே தானே? புது டேங்கில் நம்ம டைகர் ஷார்க்கை சேர்த்துட்டோம். அது என்னென்னா கீழே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் மேலே வராதுன்னு நினைக்கிறேன் சொன்னாங்க அவங்க. மற்றபடி கௌரவ கூடலாம் போடலான்னு சொல்லிட்டாங்க. போலார் பேனட் ஒன்று வச்சுருக்கேன்னு கேட்டுட்டேன். அவங்க பெட் ஷாப்ட்டே கேட்டுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க.